ஹாய் ஃபேமிலி, குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எஸ்பிஓவில் இம்பார்ட்டண்ட்டான நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. நோட்டீஸ் போர்டை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே அந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக புரிஞ்சிருக்கும். புரியாதவங்க எகெயின் நோட்டீஸ் போர்டில் இருக்கிற அனௌன்ஸ்மெண்ட்ஸை கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறமா நான் இங்கே சொல்கிற மாதிரி எப்படி போயிட்டு எஸ்பிஓ போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு நம்ம எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு செலக்ட் பண்ணுங்கள். இதில் இப்போ 2 டீமாக பிரிக்க போகிறாங்க எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறதுக்காக. ஒன்று சேல்ஸ் டீம், இன்னொன்று ப்ரொமோஷன் டீம். இல்லை எனக்கு எஸ்பிஓவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அதுக்கும் ஒரு ரீஃபண்ட் டீம்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபர்தராக எஸ்பிஓவில் நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்கு எப்படி எதை செலக்ட் பண்ணி ஒர்க்கை நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னா, நீங்கள் நோட்டீஸ் போர்டோட ஆடியோ கேட்கலன்னா சங்கர் சாரோட ஆடியோவை இந்த லாஸ்ட் 1 வீக்காக கொடுத்துருக்குற ஆடியோ ஃபுல்லாக எல்லாமே கேட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்கள். ஓகே ஃபேமிலிஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் பார்த்திங்கன்னா சார் எப்படி நம்ம ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டெப் 1 நம்ம இந்த எஸ்பிஓ போர்ட்டலுக்குள்ளே போய்க்கணும். அப்புறம் போர்ட்டலில் போயிட்டு என்ன பண்ணோன்னா, நம்ம லாகின் பண்ணிவிட்டு ஸ்டாஃப் ஐடி பாஸ்வேர்ட் போட்டுட்டு அங்கே இருக்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். அதாவது 2 ஆப்ஷன் இருக்கும், 3 ஆப்ஷன் இருக்கும். பேசிக்லி கண்டினியூ ஆகுறதுக்கு 2. ஒன்று ரெடி டு பை தி கூப்பன். நம்ம கூப்பன் பை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோமா. இந்த கூப்பன் பை பண்ணுறது அப்படின்னா என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே சார் ஆடியோவில் நோட்டீஸ் போர்டில் கிளியராக கொடுத்துருக்காரு. அதை பாருங்கள். நாட் ரெடி டு பை கூப்பன், இது ப்ரொமோஷன் டீம். இப்போ இதுக்கும் சார் கிளியராக ஆடியோ போட்டிருக்காரு. எல்லாமே நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். நாட் இன்ட்ரெஸ்டட், அதுக்கும் சார் தெளிவாக சொல்லியிருக்காரு நோட்டீஸ் போர்டில். ஸோ மஸ்ட்டு நோட்டீஸ் போர்டு இன்ஃபர்மேஷன். இது நோட்டீஸ் போர்டில் கொடுக்காத இன்ஃபர்மேஷன். எப்படி நீங்கள் லாகின் பண்ணி செலக்ட் பண்ணுறது, அது மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்கள் எஸ்பிஓவில் கண்டினியூஸாக நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நோட்டீஸ் போர்டை கட்டாயம் ஃபாலோ பண்ணணும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, எஸ்பிஓ போர்ட்டலுக்குள்ளே ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம போயிட்டோம். எஸ்பிஓ போர்ட்டலுக்குள்ளே போனோன்னே நம்ம அடுத்த ஸ்டெப் லாகின் கொடுக்குறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் ப்ரொஃபைல் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுக்குறோம். நான் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடுச்சு. இப்போது இதில் எவ்வளோ பேர் என்னென்ன ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கேயே காமிச்சிருது. ஓகேங்களா? நம்ம அதெல்லாம் எஸ்பிஓ அட்மின் ஆஃபீஸ் டீமில் பார்க்க வேண்டியது நம்மளும் ஒரு இதுக்காக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் நாம் மெயினாக நம்ம ஒர்க்கை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் இருக்குது. நான் கூப்பனை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கேன். நான் கூப்பன் கோடு வாங்கிட்டு இந்த நியூ பிளானில் சேல்ஸ் டீமில் கண்டினியூ பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க இந்த க்ரீனுக்கு மேலே இருக்கிற சர்க்கிளை டச் பண்ணணும். தெரியுதா? இப்போ ப்ளூவாக எனேபிளாக இருக்குல்ல, இதை டச் பண்ணணும். இல்லை எனக்கு கூப்பன் வேண்டாம், என்னால் கூப்பன் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, ப்ரொமோஷன் டீமில் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணுன்னா, இந்த ப்ளூவுக்கு மேலே இருக்கிறத டச் பண்ணணும். ஓகேங்களா? இப்படி நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அதை நாம் டச் பண்ணிக்கலாம். தேர்டு நாட் கண்டினியூ எஸ்பிஓ. நான் இந்த எஸ்பிஓவில் கண்டினியூ ஆக போகிறதில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரெட்டுக்கு மேலே இருக்கிற இதையை சர்க்கிளில் டச் பண்ணணும். ஸோ எனக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு தான் ஐடியா. ஸோ நான் அதை டச் பண்ண போகிறதில்ல. நான் இப்போ கூப்பன் கோடு வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் க்ரீனுக்கு மேலே இருக்கிற சர்க்கிளை புஷ் பட்டனை டச் பண்ணோன்னே எனக்கு அதில் ப்ளூ கோடு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஆக்டிவேட் ஆனோன்னா கிளியராக பார்த்துக்கோங்க, மறுபடியும் ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அதை மாற்ற முடியாது. ஸோ நான் இப்போ எனக்கு தேவையானது செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் சப்மிட் அப்படின்னு கொடுக்க போகிறேன். இப்போ என்ன வந்துருச்சு? சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட்னு வந்துருச்சு. இப்போ எனக்கு கோ டு டேஷ்போர்டுன்னு வந்துருச்சு. இப்போ நான் என்னோடய டேஷ்போர்டுக்கு போகிறேன். ஸோ இதில் ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு எப்பவும் போல் தான் நம்ம டேஷ்போர்டு எப்பவும் போல் தான் காமிக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம டேஷ்போர்டில் இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு காமிக்குது. ஸோ இங்கே பாருங்கள், எஸ்பிஓ பணம் கொடுக்குறதில்ல அப்படின்னால நிறைய பேர் சொல்கிறாங்க.
பட் எனக்கு இது வரைக்கும் டோட்டலாக இவ்வளோ அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்குது. இன்னும் வந்து என்னோடய அஃபிலியேட் அக்கௌண்ட்டில் இவ்வளோ அமௌண்ட் பேலன்ஸ் இருக்குது. எஸ்பிஓ வந்து உண்மையாலுமே வந்து சூப்பர் கம்பெனிங்க. அதனால் யாருமே வந்து தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வெளியில் போயிடாதீங்க. எல்லாருமே வந்து நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணி இந்த ஒர்க்கில் இருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபேமிலிஸ்.